மீட் பண்ணலாமா என்று கேட்டார். அதையெல்லாம் பார்த்து மிரண்டு போயிட்டார். தனுஷ் பற்றி நீக் நடிகை. தென்னிந்திய சினிமாவில் பன்முக திறமை கொண்டவராக விளங்கும் தனுஷ் இயக்கிய மூன்றாவது படமான நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நீக் சமீபத்தில் வெளியாகி பேசப்பட்டது. இந்த படத்தில் அஞ்சலி என்ற கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் ரம்யா ரங்கநாதன் ரெட் நூல் என்ற யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் தனது அனுபவங்களை பகிர்ந்துள்ளார். இது அவரது முதல் படமாக இருந்தாலும் தனுஷின் வழிகாட்டுதலால் மறக்க முடியாத பயணமாக அமைந்ததாக அவர் குறிப்பிட்டார். ரம்யா பேட்டியில் தனுஷ் தன்னை முதல் முறையாக அழைத்த போது ஏற்பட்ட ஆச்சரியத்தை விவரித்தார். ஒரு நாள் போன் வந்து உங்களை மீட் பண்ணணும்னு தனுஷ் சார் சொன்னப்போ நான் நம்பவே இல்லை என்று அவர் கூறினார். அடுத்த நாள் அவரை சந்திக்க சென்ற போது அவர் விருதுகளை பார்த்து தான் பிரமித்து போனதாகவும் எனக்கு நடிக்க வருமானு தெரியாது என்று பதற்றத்துடன் சொன்னதாகவும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆனால் தனுஷ் அதெல்லாம் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் என்று அவருக்கு நம்பிக்கை அளித்ததாக ரம்யா தெரிவித்தார். இப்படி ரம்யாவுக்கு மிகவும் சிறப்பான தருணமாக அமைந்தது கோல்டன் ஸ்பேரோ பாடலில் அவர் ஆடிய நடன காட்சி. இது குறித்து பேசிய அவர், தனுஷ் சார் டான்ஸ் மாஸ்டர் கிட்ட ஆடவே முடியாத அளவுக்கு கஷ்டமான ஸ்டெப் போடுங்கன்னு சொல்லிட்டார். போய் 1/2 மணி நேரத்தில் கற்றுக்கிட்டு வான்னு என்ன அனுப்பினார். நானும் பயிற்சி செய்து ஒரே டேக்ல ஆடின என்று பெருமையுடன் கூறினார். இந்த நடனத்தை பார்த்து படப்பிடிப்பு தளத்தில் இருந்த அனைவருமே எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டியதாகவும் தனுஷ் நேரடியாக எழுந்து பாராட்டியதாகவும் அவர் நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்தார். ரம்யாவின் இந்த அனுபவம் தனுஷின் இயக்குனர் திறமையையும் புதியவர்களை ஊக்குவிக்கும் பண்பையும் எடுத்து காட்டுகிறது. நெட் படத்தில் அஞ்சலி கதாபாத்திரம் மூலம் ரம்யா ரங்கநாதன் தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். கோல்டன் ஸ்பேரோ பாடலில் அவரது நடனம் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. தனுஷின் நம்பிக்கையும் அவரது வழிகாட்டுதலும் ஒரு புதுமுக நடிகைக்கு எவ்வளவு பெரிய உந்துதலாக அமையும் என்பதற்கு ரம்யாவின் பேட்டி ஒரு சிறந்த உதாரணம்.